எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சார். உங்களுக்கு பெரிய மனசு. சரி காவேரி, நீ உன் உடம்ப பாத்துக்க. கவலையில உடம்ப கவனிக்காம விட்டுற போற. வரட்டுமா? போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு சிவகாமி. கண்மணி, அவங்க பொருள் எல்லாம் வண்டியில ஏத்திட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் வெளியே வாயே. உங்க அத்தை உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு போனுங்கிறதுக்காக வெளியே நிக்கிறா. கண்மணி, கண்மணி வாடி, எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா சொல்றத கேளுடி. வா, அடம் பிடிக்காத கண்மணி, பிடிவாதம் வேண்டாம், வணங்கி பழகணுண்டி. வா வா கண்மணி, சொல்றத கேளு. சரி விடு காவேரி. அவளுக்கு எங்க மேல கோபம் இருக்கிறது நியாயம் தானே? இதுக்கு பேரு கோபம் இல்ல, திமிரு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேம்மா, அவ அடங்குற மாதிரியே தெரியல. அவ மனசோட காயம் ரொம்ப ஆழம். அது ஆறுறதுக்கு நிறைய காலம் ஆகும். ஆனா நம்ம இவ்வளோ பேர் எடுத்து சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளேம்மா. அப்புறம் பெரியவங்களுக்குன்னு என்ன மரியாதை இருக்கு? அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ இப்போதைக்கு எங்களை மன்னிக்கிற மாதிரி தெரியல. என் அத்தை உன்னையும் கண்மணியையும் தப்பா பேசினதுக்கும் இந்த குடும்பத்தை அவங்க அவமானப்படுத்தினதுக்கும் உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ என்ன சிவகாமி? ஐயோ, அவங்க பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ சொல்லு. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானே. அவங்க மன்னிப்பு கேட்காததுனால தானே அவ இவ்ளோ கோவமா இருக்கா. ஆனா அன்பு முன்ன மாதிரி இல்ல, முழுசா மாறிட்டான். அவன் பண்ண தப்புக்கு ஏற்கனவே நிறைய தண்டனை அனுபவிச்சிட்டான். இப்போ கண்மணி கூட வாழணும்னு துடிக்கிறான். அவளை அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட வேண்டான்னு சொல்லு. கொஞ்சம் யோசிச்சு செய்ய சொல்லு. சரி, நான் கிளம்புறேன். போலாமா? கிளம்பலாமா? வரேன். என்ன கண்மணி, நீ இவ்வளவு பெரிய கல்லஞ்சுக்காரியாவா இருப்ப? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு அழுத்தம் ஆகாதுடி. அவங்க கிளம்பும் போது போயிட்டு வாங்கன்னாவது சொல்லலாம்ல. அவங்க கிளம்புனா அதனால எனக்கு என்னமா? வெக்கமே இல்லாம அங்க வந்து வழி அனுப்ப சொல்றியா? அதான் அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் எதுக்கு இப்படி உயிரை எடுக்கிறீங்க? நீ கார்த்தி ஒரு நிமிஷம்டா. கண்மணி புரிஞ்சுக்கடி. என்ன நினைச்சிட்டு இருக்க லூசா நீ? அங்க எல்லாரும் உனக்காக கிளம்பி நின்னுட்டு இருக்காங்க. அன்பு சார் நீ வருவியா வருவியான்னு ஏக்கமா எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காரு. நீ என்னடா குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்க? இங்க பாரு, நீ பேச கூட வேண்டாம். ஒரு நிமிஷம் வெளியில வந்து உன் முகத்தையாவது காட்டு. கண்மணி, ஏண்டி நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்க? மாப்பிள்ள உனக்காக தாண்டி காத்துட்டு இருக்காரு.
வாடி. ஏய் வாடி. கைய விடு. நீங்க வாங்க, நம்ம கெஞ்ச தான் ஓவரா பண்ணுவா. கண்மணி வா. பிள்ளைக்கு என்ன ஆச்சு? ராஜசேகர். பாட்டி 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 பெரியப்பாக்கு ஒண்ணும் இல்ல. அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். பயப்படாதீங்க. ஐயோ ராஜசேகர். ராஜசேகர். ஐயோ பயத்துல என் உயிரே போயிடுச்சு. ராஜசேகர், என் பிள்ளை நான் இப்படியா பார்க்கணும்? இன்னும் கண்ணு கூட முழிக்கல. எதுக்குடா கூட்டிட்டு வந்தீங்க? அம்மா, அண்ணன் இன்னும் கோமால தான் இருக்காரு. டாக்டர் இவருக்கு எப்ப நினைவு திரும்பும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. மற்றபடி உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, வீட்லயே வச்சு பாத்துக்கங்கன்னு சொன்னாரு. அதான் கூட்டிட்டு வந்துட்டோம். என்ன முட்டாள்தனம் இது? யாரை கேட்டு இப்படி பண்ணீங்க? இவரை இங்க கூட்டிட்டு வந்தா சுய நினைவே இல்லாம படுத்த படுக்கையா கிடக்குறாரு. இவரை எப்படி நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும்? அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? யார் பாத்துப்பா இவரை? நான் பாத்துப்பேன் வெண்ணிலா. அவரை பாத்துக்கிறதுக்கு அவரோட பொண்டாட்டி நான் இருக்கேன்.